வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் தமிழ். நான் மெக்கானிக் ராம்பா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து நம்ம பைக்கை பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, வந்து உங்களுக்கு மைக் வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு வந்து ஒழுங்காக கேட்கல, நீங்கள் பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, அதுக்காக நான் வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசான்லேருந்து. அது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எதுக்கு இந்த வீடியோ நான் நம்ம சேனலில் போகிறோம்னா, இனிமேல் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி நம்மளுக்கு எப்பயுமே வந்து வண்டியை பற்றி பைக்கை பற்றி தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் சரி நம்ம இனிமேல் கிளியராக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோ போகிறேன். நம்ம வாங்க அமேசான்லேருந்து ஒரு மைக் சூப்பரான பட்ஜெட்டில் இருக்கிற மைக்கு. அதிகபட்சம் இல்லை, ஒவ்வொரு மைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே தேடி பார்த்தேன். எல்லாம் 10,000 20,000 அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை. நம்ம பட்ஜெட்டில் இது கிட்டத்தட்ட 3,800 வருது, 3,200 சாரி, 3,000க்குள்ளேயும் இருக்குது. சிங்கிள் மைக் வருது, இது டபுள் மைக்கு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இது அடங்குன்றனால நான் இந்த மைக் வாங்கியிருக்கேன். வாங்க இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம், இது உள்ளே என்ன இருக்குன்றது. நானும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஓப்பன் பண்ண போகிறேன். முன்னாடி தான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அமேசானில் வந்து ஓப்பன் வாங்கினது காலையில் தான் வந்துச்சு. நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். என்ன இது உள்ளே இது ஓப்பன் பண்ண மாட்டிருக்கு, எப்படி எடுக்கிறதுனே தெரில. ஸோ நிழல் உள்ளது பாப்பா, ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பக்கம் எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, இதுதான் மைக் பாக்ஸு. கூட பில்லு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அமேசான்லேருந்து வந்த பில்லு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இதை எடுத்து வாரம் வச்சுருவோம், நமக்கு பில்லு தேவையில்லை. இப்போது இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே வந்து 2 மாடல் வரும்னு சொன்னாங்க. சிங்கிள் மைக் ஒன்று, டபுள் மைக்கு ஒன்று. நம்ம வாங்கினது வந்து டபுள் மைக்கு வித் வந்து எல்இடி டிஸ்பிளேவோட, அதாவது பர்சன்டேஜ் பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கிற டிஸ்பிளேவோடு வரும். டிஸ்பிளே இல்லாமலேயும் வருது, இது டிஸ்பிளேவோடு இருக்கிறத நான் வாங்கியிருக்கேன். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3,999 போட்டுருக்குறாங்க. இதில் எம்ஆர்பி பேர் வந்து கர்னரோ, கரனரோவா போட்டுக்கிறாங்க. இதுதான் மைக்கோட பேர். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கெட்டியாக பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கவர் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு. நம்ம எங்கே வாரண்டி பண்ண போகிறோம், இதை எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. இதெல்லாம் நம்ம வாரண்டி பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது நல்லா அருமையாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பேட்ரி பாக்ஸ். இப்படி செட்டாக நல்லா பேக் பண்ணுறது கூட நல்லா கெட்டியாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நகராது அடிப்படாத அளவுக்கு நமக்கு அருமையாக பேக் பண்ணியிருக்கிறாங்க, பஞ்செலாம் வச்சு. இதுதான் கார்னியோ மைக் செட் அசம்பிளி அப்படி செட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஏதோ எலிமருந்து சீட்டாட்டுமே இருக்குது, என்னன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம படிக்கவே போகிறதில்ல. ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு சி டைப் வந்து சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துக்கிறாங்க, சி டைப்பு ஒன்று.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நம்ம சி டைப் டு 3.5 mm ஜாக்கு அடாப்டர் கொடுத்துக்கிறாங்க. 2 அடாப்டர் கொடுத்துக்கிறாங்க. ஒரு மைக்ரோ அடாப்டர் அந்த ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அடாப்டர் போட்டுக்கலாம். நம்ம ஐஃபோனே நம்மக்கிட்ட இல்லை, நம்ம இதை பற்றி யூஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஓகே, இவ்வளோ தாங்க இதில் இருக்குது. அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இதுதான். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மைக் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் மைக்கு, 2 மைக் கொடுத்துக்கிறாங்க. இதில் சார்ஜிங் டைப் இப்படியே நம்ம ப்ளக்கன்னு நம்ம பேசி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி வச்சோம்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். சார்ஜ் ஏறுறதுக்கு இங்கே பின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2 மைக்கு, ஒரு ரிசீவர் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம மொபைலில் வந்து ஃப்ளக் பிக்கணும். சி டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம மொபைலில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா ஓகே. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவோ, ஓப்போ இந்த மாடலுக்கெலாம் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செட்டிங்ஸில் போய் ஓடிஜி ஆன் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில மாடலுக்கு வந்து டைரெக்டாக டிஃபால்ட்டாக இருக்கிற கேமராவில் வந்து ஒர்க் ஆகாது. இது ஓப்பன் கேமரா வந்து ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த கேமராவில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட்டான கேமராவில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கேமரா வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஓகேனா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து இது வந்து பர்சனலாக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன், ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது. நான் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் என்னுடைய சொந்த யூஸுக்கு வாங்கினால உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரொமோஷனும் இதில் கிடையாது. ஓகே, அவ்வளோ தாங்க இதில் இருக்கிறது. நம்ம இது மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எவ்வளோ லாங், இது 65 அடி வரைக்கும் எடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 65 அடி வரைக்கும் எடுக்குதா, வாய்ஸ் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து நம்ம மொபைலில் தான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து மைக் போட்டு அதோட வாய்ஸ் எப்படி கிளியரன்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். வந்து நம்ம ஓப்பன் கேமரா எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஓப்பன் கேமரா எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம். இது வந்து ரிசீவரு. நம்ம வந்து மொபைலில் சார்ஜ் போகிற இடத்துல இந்த சி டைப் சார்ஜரை நம்ம சொல்லிக்கலாம். இதே நம்ம வந்து ஐஃபோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அடாப்டர் தேவைப்படும். அடாப்டர் வந்து இதில் ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது 2 தான் இதில் ஒர்க்கு. நம்மளுக்கு சி டைப்புன்றதுனால நம்ம டைரெக்டாக இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதை நம்ம ப்ளக்கில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டன், இது ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா இது லைட் க்ரீன் கலர், ரெட் கலர் மாறி மாறி இருக்குது பார்த்தீங்களா. இது க்ரீன் ஃபுல்லாக எரியணும். அதே மாதிரி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் லைட்டு பிளிங்க் ஆகக்கூடாது, எரிஞ்சிட்டே இருக்கணும். கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருந்து இதில் வந்து க்ரீன் ஃபுல்லாக கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருந்தால் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இதை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்றதை நான் வீடியோ காட்டுறேன். அதே மாதிரி இந்த சார்ஜிங்கை நம்ம பேசி முடிச்சுட்டு இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ப்ளக்இன் பண்ணனா போதும். பாருங்கள், இப்போ இதில் ரெட் லைட் எரியுதுங்களா, ரெட் லைட் எரியும், இங்கே இண்டிகேட்டர் காட்டும். இப்படின்னா இது வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் வந்து ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சார்ஜிங் கேஸ்க்கு ப்ளக் நம்ம இங்கேயே வந்து சி டைப் வந்து சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது இந்த மைக்கோட வந்து ஒர்க்கிங் டைம் வந்து 8 மணி நேரம் வந்து 10 மணி நேரம் வரைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாடலுக்கு வந்து 8 to 10 மணி நேரம் நிற்கும். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோனில் அந்த ரிசீவர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இப்போ பாருங்கள், பிளிங்க் வந்து க்ரீன் கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஓப்பன் கேமராவில் எடுத்தால் கூட டைரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ ரிசீவர் கனெக்ட் ஆகிடும். ஆனால் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செட்டிங்ஸ், அந்த ஓப்பன் கேமராவில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ சோர்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். இல்லைனாக்கா நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகாது. மொபைலில் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கிற மைக்கில் தான் ஒர்க் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டன் 3, அதாவது 3 லெவலில் வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே ஆமாம், இதில் ஒரு பட்டன் தெரியுது பாருங்க. இதை நீங்கள் 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஆச்சுங்களா. இப்போ இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ், அதாவது செகண்ட் லெவலு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பார்க்கும். இன்னொரு டைம் அழுத்துனீங்கன்னா 3 டைம் பிளிங்க் ஆகும். 3 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா நல்லா பியூராக வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி தரும். அவ்வளோதான் இதோட ஆப்ஷன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.
இதில் நல்ல கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. நம்ம இந்த மைக் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சும்மா இந்த இடத்துல மைக்கை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம பேசுறது எல்லாமே நல்லா கேட்கும். இப்போ உங்களுக்கு நான் பேசுறது வந்து நான் மைக்கிலேருந்து பேசுகிறேன். முன்ன பேசுறதுக்கு இப்போ பேசணும் உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம வெளியே போயிட்டு நம்ம லாங்கில் எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ நான் லாங்கில் எவ்வளோ தூரம் போகிறேன், மைக்கோட சவுண்டு எவ்வளோ கேட்குதுன்றது பாருங்கள். போயிட்டே இருக்கிறேன். கேட்குதா உங்களுக்கு நான் பேசுறது? ராசிவனேஷ் எவ்வளோ தூரம்டா வந்துருப்போம்? 65 ஃபீட் வரைக்கும் கேட்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 ஃபீட் பக்கம் வந்துட்டேன். 100 ஃபீட்டா அவ்வளோக்குமா? இருக்கும், 100 அடியே இருக்கும். நான் ரோடு கிராஸ் பண்ணி போகிறேன். இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ லெவல் 1ல் இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷனு. இப்போ பாருங்கள், நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 2ல் வச்சுருக்கேன். இப்போ சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அடுத்தது நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ 3ல் வைக்கிறேன். இப்போ நாய்ஸ் இருக்குது, 3rd லெவலில் இருக்குது. இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். வண்டியெல்லாம் போகுது, உங்களுக்கே தெரியும். நான் அப்படியே இன்னும் போகிறேன், நிறைய போகிறேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். மைக்கு உங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான பைக் தான். டைசன் பார்ப்பலாம். ஒரு விளாக் எடுக்கிறவங்களுக்கோ இல்லை நம்மளை என்ன மாதிரி வந்து டெக்னிக்கல் வந்து ஒயரிங் மைக் வந்து செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை செய்யும் போது ஒயரிங்லாம் குறுக்க வரும். இதுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, காலையில் மாட்டிட்டு நம்ம பாடு வேலை செய்யலாம். மைக்கு இப்போ ஆடியோ எப்படி ரெக்கார்டாக இருக்குன்னு தெரியல, நானும் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க் இந்த மைக்கோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.